பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசக பெருந்தகை திருச்சதகத்தில் அறிவுறுத்தலில் தொடர்ந்து பாடுகிறார். என்ன பாடுறார் அப்படின்னா, வாழ்த்துவதும் வானவர்கள்தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி சூழ்த்து மதுகரம் முரலும் தாரோயை நாயடியேன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே அப்படின்னு பாடுறார். வானவர்கள் அப்படின்னா தேவர்கள், சூழ்த்து அப்படின்னா சூழ்ந்து, மதுகரம் அப்படின்னா தேனி, முரலும் அப்படின்னா ஒலிக்கின்ற, தார் அப்படின்னா மாலை, தாரோயை அப்படின்னா மலர் மாலை அணிந்திருக்கிற உன்னை, பரவுவன் அப்படின்னா துதித்து வணங்குவேன். இப்போ மாணிக்கவாசக பெருந்தகை 2 விஷயங்களை இங்கே குறிப்பிடுறார். முதல்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா, வானவர்கள் என்ன பண்ணுறாங்க, தேவர்கள் உன்னை வாழ்த்துறாங்க. வாழ்த்துவதும் வானவர்கள் உன்னை வாழ்த்தி பாடிட்டே இருக்காங்க. பல்லாண்டு பல்லாண்டு அப்படி பாடுறாங்க, உன்னை வாழ்த்துறாங்க, உன்னை ரொம்ப போற்றுறாங்க, உன்னை வணங்குறாங்க. ஏன் தெரியுமா? தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி. அவங்க உன்னை வாழ்த்துறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, தேவர்கள். ஏன் அப்படின்னா, அவங்க ரொம்ப நீண்ட காலம் நெடிது காலம் மரணமில்லா பெருவாழ்வு வாழணுங்கிறதுக்காக உன்னை தான் நாடி அவங்க அமுதம் பெற்றார்கள். திருநீல கண்டனாக நீதான் அவங்களுக்கு அபயம் அளித்தாய். உன்னோட நஞ்சை உன்னுடைய தொண்டையில் நிறுத்திக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் அமுதம் அளித்தாய். அப்போ அமுதத்தை சாப்பிட்டுட்டு அவங்க ரொம்ப நீண்ட காலம் நெடிய காலம் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நினப்பு வருது. என்ன நினப்பு அப்படின்னா, நான் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள், மண்ணில் வாழும் பூலோகவாசிகளை விட நாங்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள். ஏன்னா நாங்கள் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் விண்ணுலகில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்குது. ஆனால் திரும்பவும் ஒன்றையே பாராட்டிக்கிட்டே இருக்காங்க, போற்றிக்கிட்டே இருக்காங்க, பாடிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு தன்னை எல்லாரும் வணங்கணுங்கிற ஆசை இருக்குது. எல்லாரும் தன்னை மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தம்மை தொழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தம்மை தொழ வேண்டும் அப்படின்னா உன்னுடைய மனசில் அவங்க நல்லபடியாக இருக்கணும். அப்போ தான் உன்னுடைய அருள் உங்களுக்கு எப்பவும் கிடைக்கும். அப்போனா அவங்க எதுக்காக உன்னை கும்பிடுறாங்க அப்படின்னா, சுயநல காரணத்துக்காக தான் கும்பிடுறாங்க. தன்னை எல்லாரும் வணங்கணும், தான் இருக்கிற பொசிஷன்லேருந்து தாழ்வாயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தேவர்கள்லாம் உன்னை தொழுகிறார்கள். ஆனால் நான் யார்? நாயை விட கீழானவன். உன்னை கும்பிடுறேன். நீ எப்படி இருக்க? மதுகரம் முரலும் தாரோயை, நீ மாலை அணிந்திருக்கிறாய். எப்படிப்பட்ட மாலை? தேனீக்கள் சுற்றி சுற்றி வரும் இல்லையா, பூக்களை நாடி, அந்த பூக்களை மாலையாக அணிந்த இறைவன் நீ. உன்னை நாய் போல இருக்கிற நான் உன்னை கும்பிட்டுட்டே இருக்கேன். எதுக்கு வணங்குறேன் அப்படின்னா, இந்த பிறவியை அறுத்திடுவாய். பாழ்த்த பிறப்பு அப்படின்னா ரொம்ப பாழா போன, பயனே இல்லாத ஒரு பொருளற்ற வீணான வாழ்வு இந்த பிறவி. இந்த பிறவியை நீ அறுத்துவிடு அப்படின்னு யானும் உன்னை பரவுவனே, நான் உன்னை துதித்து வணங்குவேனே அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எடுத்து காமிக்கிறார். என்ன சொல்கிறாரு? தேவர்கள் வேணும் வேணும்னு கேட்கறதுக்காக உன்னை கும்பிடுறாங்க. நான் என்னத்துக்காக கும்பிட்றேன்? வேணாம் வேணாங்கிறதுக்காக கும்பிட்றேன். இப்போ நீயே முடிவு பண்ணிக்கோ எது உயர்ந்தது அப்படின்னு கேட்குறார். இதை தான் அவர் மனிதர்கள் எப்போவுமே பிரார்த்தனை செய்யும் பொழுது காமிய பிரார்த்தனை செய்வாங்க அப்படின்னு சுவாமி சித்பவானந்தரும் திரு தண்டபாணி தேசிகரும் திரு க சுப்பிரமணியம் பிள்ளையும் இதை சொல்கிறாங்க. காமிய பிரார்த்தனை அப்படின்னா இறைவன்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும், இதை நீ நிறைவேற்றி தந்துட்டா நான் உனக்கு இது செய்வேன் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க இல்லையா. நான் உனக்கு இந்த மாதிரி பொண்ணும் பொருளும் தருவேன், உன்னை சுற்றி வருவேன், வலம் வருவேன்
அப்படி எதுக்காக அப்படின்னா ஒரு பலனை எதிர்பார்த்து, இது நடந்தா இவங்க உயிரை காப்பாற்றிட்டேன்னா, எங்கள் பிள்ளைக்கு சீட்டு கிடச்சிடுத்துன்னா, எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுத்துன்னா, எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு குழந்தை பிறந்துடுத்துன்னா அப்படின்னு ஒரு வேண்டுதலை முன்வைத்து, நீ இதை செஞ்சால் நான் உனக்கு அதை செய்கிறேன் அப்படின்னு செய்யறதுக்கு பேர் காமிய பிரார்த்தனை. அதை தான் செய்கிறாங்க இந்த தேவர்கள். நீ அவங்கள நல்லா வச்சுக்கணும், எல்லாரும் அவங்கள துதி பாடிக்கிட்டு இருக்கணும், தொழணும். இப்படி ஒரு பலனை எதிர்பார்த்து அவர்கள் உன்னை போற்றி பாடுகிறார்கள். ஆனால் நான் யார்? சாதாரண மானுடன். நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு வேணுங்கிறதெல்லாம் என்னென்னா, இந்த பிறப்பிலிருந்து அறுத்து விடுன்னு நான் சொல்கிறேன். அப்போ என்னுடைய பிரார்த்தனை எப்படிப்பட்டது அப்படின்னா, நிஷ்காமிய பிரார்த்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நிஷ்காமிய பிரார்த்தனை அப்படின்னா, இறைவன்கிட்ட போய் எதையுமே கேட்கறதில்ல. இறைவா, எத்தனையோ அற்ப பிறவிகள் இருக்குது, ஆனால் அதையெல்லாம் தாண்டி தாண்டி எனக்கு நீ இந்த மானுட பிறவியை கொடுத்துள்ளாய். அது மட்டும் இல்லை, இந்த மானுட பிறவியில் எத்தனையோ பேர் அறிவால் பகுத்தறிவால் யோசித்து நீ இல்லவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதையே பரப்பிக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றிய வாதங்களெல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ எவ்வளவு கருணையானவன், நீ இருக்கிறேங்கிறத எனக்கு உணர்த்தி இருக்க, அதை அனுபவபூர்வமாக நான் உணர்றேன். அப்போது எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. இங்கே என்னால் ஆறுது எதுவும் இல்லைன்னு. நீ யார்? இந்த உலகிற்கே அம்மையப்பன். அம்மாவும் அப்பாவும் குழந்தைகளுக்கு ஏதாவது கெடுதல் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. அப்போ நீ என்ன செய்கிற? எனக்கு எதெல்லாம் தருகிறாயோ அதெல்லாம் என்னுடைய வினை பயன். என் வினைக்கு தகுந்த பலனை நீ தந்து கொண்டிருக்கிறாய். அதனால் இந்த பிறவிக்கு நீ எனக்கு பிறவியை கொடுத்து என்னை அப்படி மனிதனாக ஆளாக்கியிருக்கல்ல, இதற்காக நான் உனக்கு நன்றி சொல்வேனே தவிர, எனக்கு இந்த கவலையை தீர்த்து வை, அந்த வெற்றியை தா, இந்த பதவியை தா அப்படின்னு நான் எந்த பலனையும் உன்னிடம் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு மனிதர்களும் இன்றைக்கும் வேண்டிக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி இங்கே மாணிக்கவாசக பெருந்தகை என்ன சொல்கிறாரு? நான் உன்கிட்ட இது தா அது தான்னு சொல்ல, இதை அறுத்துடுன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். அவங்க தனக்கு வேணும்னு கேட்குறாங்க விண்ணவர்கள். நான் என்ன சொல்கிறேன்? இதை அறுத்து விடு என்று சொல்கிறேன். இதற்காகத்தான் மாணிக்கவாசக பெருந்தகை அந்த ஒரு மாலையை பற்றிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. தேனீக்கள் ஒலிக்கின்ற பூக்களை கோத்து மாலை அணிந்தவனேன்னு சொல்கிறாரு. தேனீக்கள் என்ன செய்யும்? பூக்களை நாடி செல்லும். சில நேரங்களில் பல பூக்களில் பல தேனீக்கள் அப்படியே முண்டி அடிச்சுட்டு உள்ளே போகுமா. ஏன் அப்படின்னா அந்த பூக்களுக்குள் தேன் இருக்குது. அந்த தேனை குடிக்கிறதுக்காக வேக வேகமாக இந்த தேனீக்கள்லாம் போட்டி போடும். அது பலனை எதிர்பார்த்து தான் இந்த பூக்கள் கிட்ட வருதே தவிர, சும்மா இந்த பூ அழகாக இருக்குது, நல்லா வண்ணமாக இருக்குது அப்படின்னு போய் ரசிக்கிறதுக்காக அது வரல. தனக்கு அங்கே தேன் இருக்குன்னு முண்டி அடிச்சுக்கிட்டு வருது. அதை போலத்தான் இந்த விண்ணவர்கள் உன்கிட்ட வந்து உன்னை ரொம்ப ரொம்ப போற்றி பாடுறாங்க. எதுக்காக? இந்த தேனீக்கள் தேனை தேடி போவது போல பலனை எதிர்பார்த்து உன்னை போற்றுகிறார்கள். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேனீக்கள் ஒலிக்கின்ற மாலையை அணிந்தவனே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவர் காட்டுறார் அப்படின்னு திரு தண்டபாணி தேசிகர் அவர்களும் சுவாமி சித்பவானந்தரும் சொல்கிறார். இங்கே ஆசா ஞான சம்பந்தம் ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போவுமே யாருக்குமே அதிகாரம் கிடச்சிடுதுன்னா அந்த அதிகாரத்தில் நிற்கணும்னு நினைப்பாங்க. அது மனிதர்களாகட்டும் தேவர்களாகட்டும், அது அவங்களுடைய இயல்பு. ஒரு அதிகாரம், ஒரு சீட்டு கிடச்சிடுச்சு அப்படின்னா, இப்போ தேவர்கள்லாம் தேவலோகத்தில் இருக்காங்க, அவங்க எல்லா வசதியும் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த வாழ்க்கையை அவங்க நீட்டிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், யுகம் யுகமாக மாறும் பொழுது பிரளயங்கள்லாம் வரும், ஒரு காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையும் முடிஞ்சிரும்னு அவங்களுக்கு தெரியும். எப்படி மனிதர்கள் வாழ்க்கை முடிகிறதோ அதே போல் தேவர்களின் வாழ்க்கையும் ஒரு முறை முடியும், பிரம்மதேவனின் வாழ்க்கை கூட முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட வாழ்நாள் முடிந்து விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேவர்கள் அனுபவிக்கிற அந்த சுகபோகமான அந்த வாழ்க்கை நீடிக்க வேண்டும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக அவங்க போய் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஏன்னா அதிகாரம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தன்னை எல்லாரும் தொழணும்னு நினைக்கிறாங்க, தன்னை எல்லாரும் வாழ்கன்னு சொல்லணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க.
அந்த ஆசைக்காக தான் அவங்க உன்னை வந்து வாழ்க வாழ்கங்கிறாங்க. உன்னை யார் வாழ்த்துறது? நீ தான் எல்லாரையும் வாழ்த்தணும். நீ தான் இந்த உலகை படைத்து இயக்கி அருளி ஒடுக்குகிறவன். அவங்க உன்னை வாழ்த்துறதுக்கு காரணம் மக்கள் தன்னை வாழ்த்தணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்க உன்னை தொழுவதற்கு காரணம் மற்றவங்க தன்னை தொழணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவங்க அதிகாரத்தில் சுவை கண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதை பாடுறதுக்கு மாணிக்க வாசகருக்கு ரொம்ப தகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஆசா ஞானசம்பந்தம் ஐயா. ஏன்னா அவர் அமைச்சராக இருந்துட்டார். அமைச்சராக இருந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த பதவி என்ன, அந்த அதிகாரம் என்ன, அதோட பவர் என்னன்னு அவருக்கு தெரியும். ஆனால் கூட அதை விட்டுட்டு தான் அவர் இங்கே இறைவன்கிட்ட வந்திருக்காரு. ஏன் வந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு எது பெருசுன்னு தெரியுது. இப்போ 3 விஷயம் சொல்கிறார் ஆசா ஞானசம்பந்தம் ஐயா. என்ன சொல்கிறாருன்னா, இவர் நேராக திருப்பெருந்துறையில் குருந்தை மரத்தடியில் சிவபெருமானை பார்த்துட்டார். அவருக்கு 3 அனுபவம் கிடைக்குதுங்கிறார். என்ன அனுபவம் அப்படின்னா, 1 ஊனக்கண்களால் இறைவனை அங்கே பார்த்துட்டார். பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளுக்குள்ளே ஒன்று கிடச்சிது. அது ரொம்ப அழகான அனுபவமாக இருந்தது. 2வது அனுபவம் என்னென்னா, இறைவனின் திருவடிகளை அவர் தொட்டுட்டார். அந்த ஸ்பரிசம் அவருக்கு கிடச்சிடுச்சு. அதை வந்து தொடும் பொழுது அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. 3வது அனுபவம் என்னென்னா, இந்த இறைவனே தான் குருவாக வந்திருக்காருங்கிறத உணர்ந்து அவர் கண்ணை மூடி அகக்கண்களில் இறைவனை பார்த்தார். அப்போ சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாகவும் அவரது இடது புறத்தில் உமையம்மையும் இருந்ததை அவர் அகக்கண்ணில் தரிசனம் கிடைச்சிது. அந்த தரிசனம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த தரிசனத்தின் பொழுது அவர் இறை அனுபவத்தை பெற்றுவிட்டார். இது 3வது. கண்களை திறந்து பார்க்கும் பொழுது குருவும் இல்லை, அடியார்களும் இல்லை. இப்போ அந்த உள்ளுக்குள்ளே இருந்த அந்த இறை அனுபவம் தன்னை விட்டு சென்று விட்டது. அவர் அதை இழந்துட்டார். இப்போ நினச்சி பார்க்க முடியுதே தவிர, ஆனால் உண்மையிலேயே இப்போ அதை அனுபவிக்க முடியல. அப்போ அவருக்கு தெரிஞ்சிடுது. என்ன தெரிஞ்சிடுதுன்னா, முதலமைச்சராக இருந்த பொழுது அவருக்கு என்ன கிடச்சிதுங்கிறதும் அவருக்கு தெரியும். இப்போ இறைவன் அடியவனாக இருந்து ஒரு சில நிமிடங்கள் அந்த இறைவன் உபதேசித்து திருவடிகளை தொட்டு அகக்கண்களில் அவரை பார்த்து அதில் கிடைத்த இறை அனுபவம் எப்படிங்கிறது அவர் அனுபவத்தில் அறிந்து கொண்டார். இப்போ 2 அனுபவமுமே அவருக்கு இருக்குது மாணிக்க வாசகருக்கு. அதனால் அவர் முடிவு பண்ணிட்டார். என்னது? அந்த அனுபவம், அந்த முதலமைச்சராக இருந்த அனுபவம் பெருசே கிடையாது. அது ஒரு சிற்றின்பம், அது அதிகாரம், அது பவர், அது ஒன்றுமே கிடையாது, டெம்பரவரி. ஆனால் இந்த இறை அனுபவம் தான் என்னை பரவசப்படுத்தியது. இதுதான் பேரானந்த நிலை. இது வேணும் அப்படின்னா இதுக்கு எது தடையாக இருக்குது? இந்த உடம்பு தடையாக இருக்குதுன்னு நினைக்கிறாரு. இந்த உடம்பும் இந்த உயிரும் தான் இறைவன்கிட்ட போய் சேர்றதுக்கு தடையாக இருக்குது. அப்போ இந்த உடம்பும் உயிரும் ஒரு நாள் போயிடும்னு தெரியும். திரும்ப வேறு ஒரு உடம்பு எடுத்துக்கிட்டு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் இவருக்கு இருக்குது. ஏன்னா அந்த இறை அனுபவத்தை நேரடியாக அனுபவித்தவர் அவர். அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, விண்ணவர்கள் ஒன்றை வேணும்னு கேட்குறாங்க. நான் அந்த மாதிரி இல்லை. எனக்கு அதுவும் தெரியும் இதுவும் தெரியும். ஆனால் இந்த பிறவி வேண்டான்னு தான் நான் உன்னை கேட்குறேன். அப்போ உனக்கு அது எளிது தானே அப்படின்னு அவர் தன்னுடைய பக்தியை இங்கே உயர்த்தி தனக்கு ஒன்றும் வேண்டாங்கிறத காமிக்கிறார். இது மாணிக்க வாசக பெருந்தகை இதெல்லாம் இவ்வளோ விவரமாக சொல்கிறதுக்கு காரணமே நமக்காக அப்படிங்கிறாரு ஆசா ஞானசம்பந்தம் ஐயா. நாம் அந்த 2துலேயும் இல்லை, முதலமைச்சராகவும் இல்லை, நாம் இறை அனுபவமும் இன்னும் பெறலை. அப்போ பெற்றவர் ஒருவர் இவ்வளோ பெரிய பாட்டை பாடுறார். வரிக்கு வரி உணர்ந்து அப்படியே நெகிழ்ந்து உருகி நமக்கு பாடி காட்டுறார். அப்படின்னா நாம் அதை உணர்ந்துக்கணும். இறைவனின் திருவடிகளே பெரிய இறை அனுபவம். அது நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நமக்கும் அந்த வீடு பேர் கிடைக்க வேண்டும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மொத்த பாட்டையும் நமக்கு கொடுத்துருக்கார் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட இறைவனின் அனுபவத்தை நாமும் பெற வேண்டும். இந்த திருவாசகத்தை மனமுருகி பாடலாம், இறைவனையே துதிக்கலாம், மனத்தாலும் மொழியாலும் உடலாலும் இறைப்பணியை செய்யலாம். இறைவனின் திருவடிகளை அடைவோமாக, இறைவனின் பேரருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.